வணக்கம் நண்பர்களே. நடந்து முடிந்த தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும். 4ஆம் தேதிக்கு அப்புறம் மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான அரசு மக்கள் நலனை சார்ந்து பல்வேறு திட்டங்களை வகுக்க தயாராக இருக்கிறது. அதுக்குண்டான பிளான்ஸ் எல்லாமே ஒரு ப்ரிப்பரேஷனோட ரெடியாக இருக்கு. இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் ஆர்ப்பரிப்பும் இல்லாமல் ரொம்ப சைலண்டாக, அதாவது மீண்டும் இப்போ சொல்லிடுற பாருங்க, திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுக்கு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கிட்ட தமிழக மக்களுக்கும் திமுகவை அரசாங்கம் செய்திட்ட தமிழக மக்களாகிய உங்களுக்கும் மீண்டும் நன்றி அப்படின்னு ஒரு புன்முறுவலோட சொல்லிட்டு அவர் ரொம்ப எந்த டென்ஷன்ஸ் இல்லாமல் அவருடைய வேலைகளில் கவனம் செலுத்த போறாரு. அதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க, இது டெஃபினட்டாக நடக்கும். இது இப்படி இருக்க நிறைய பேருக்கு இது இப்படி ஆகுமா, அது அப்படி ஆகுமா, திமுக இத்தனை இடங்களை பிடிக்குமா, அதிமுக அத்தனை இடங்களை பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் பல்வேறு ஜேர்னலிஸ்டுகளால் உங்களை எல்லாமே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கிட்டாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், நடந்து முடிந்த தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா, இல்ல ஆட்சி மாற்றம் ஏற்படுமா? இது ரெண்டு தான் கேள்வி. திமுக மீண்டும் ஆட்சியை பிடிப்பது என்பது உறுதி. இது 85% மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆட்சி மாற்றத்துக்கு இடம் இல்லை. ஆக மீண்டும் திரும்ப சொல்றோம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு பெயர், ஒரு வைப்ரேஷன் உள்ள ஒரு பெயர் நாடு முழுவதும் எதிரொலிக்கும்.